அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், மனு நூல் கூறும் சனாதன தர்மம் என்பது சங்கிகளின் ஆணவ அடாவடி அராஜக நயவஞ்சக அயோக்கிய சித்தாந்தம். இது வேதம் அல்ல, மனுநூல் வேதம் கிடையாது. தன்மானம் உள்ள எவனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அந்த மனுநூல் அல்லது அந்த சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்றத முதல்ல பார்ப்போம். பாயிண்டாக பார்ப்போம். 1. சூத்திரன் தன் தொழிலை விட்டு உயர் குலத்தவனுடைய தொழிலை செய்தால் அவன் பொருள் முழுவதையும் பறித்து கொண்டு அரசன் அவனை நாட்டை விட்டு துரத்திவிட வேண்டும். மனுநூல் 9:96. சூத்திரர்கள் முன்னிலையில் பிராமணர் வேதத்தை படித்து காட்டக்கூடாது. மனுநூல் 4:99. சூத்திரன் மனப்பாடம் செய்யும் நோக்கத்துடன் வேதம் படிப்பதை கேட்டால் அவனது காதுகளில் காய்ச்சிய அரக்கை ஊற்ற வேண்டும். அவன் வேதம் ஓதினால் ஓதிய நாக்கு துண்டிக்கப்பட வேண்டும். வேதத்தில் முழு தேர்ச்சி அடைந்தால் அவனது உடல் துண்டு துண்டாக வெட்டி சிதைக்கப்பட வேண்டும். மனுநூல் 12:4. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். இது ஏக இறைவன் பிரபஞ்சத்தை படைத்த மனிதர்கள் அனைவரையும், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பிராமணர்கள், ஆரியர்கள், திராவிடியர், எத்தனை பேர், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை மொழி பேசுகிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கா, எத்தனை நாட்டு மக்கள் இருக்கிறார்கள், சுமார் 700 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 700 கோடி மக்களையும் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வினால் இறுதி வேதமாக அருளப்பட்டது தான் அந்த திருக்குரான். அதில் என்ன இறைவன் சொன்னான்னா, அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுரிய வெளியீடு. அகில உலக முஸ்லீம் மக்களுக்கு மட்டும்தான் சொல்லுது, அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுரை வேண்டி வேறுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, வேதத்தில் முழு தேர்ச்சி அடைந்தால் அவனது உடல் துண்டு துண்டாக வெட்டி சிதைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. அடுத்து பார்ப்போம். 4. சூத்திரன் பிராமணனை பார்த்து நீர் இதை செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்தால் அவன் வாயிலும் காதிலும் எண்ணெயை காய்ச்சி ஊற்ற வேண்டும். மனுநூல் 8:272. அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னா, சூத்திரன் பிராமணனுடன் சம ஆசனத்தில் உட்கார்ந்தால் சூத்திரனுடைய இடுப்பில் சூடு போட வேண்டும், அல்லது அவனை ஊரை விட்டு துரத்த வேண்டும், அல்லது அவனது ஆசனத்தில் ஒரு வெட்டுப்புண் ஏற்படுத்த வேண்டும். மனுநூல் 8:281. 6. பிராமணனுடைய தலைமயிர், தாடி, மீசை, கால், கழுத்து, விதை இவைகளை பிடித்து இழுத்த சூத்திரனின் கைகளை யோசிக்காமல் வெட்ட வேண்டும். மனுநூல் 8:283. 7. சூத்திரன் பிராமணனை எந்த அங்கத்தினால் தாக்கினானோ அல்லது புண்படுத்தினானோ அந்த அங்கத்தை துண்டிக்க வேண்டும். மனுநூல் 8:279. 8. சூத்திரன் வர்ணாசிரமப்படி நடக்காவிட்டால் பிராமணர்கள் ஆயுதம் ஏந்தி அவர்களை தாக்க வேண்டும். பிராமணர்கள் ஆயுதம் ஏந்தி அவர்களை தாக்க வேண்டுமா. மனுநூல்ல 8:348. 9. அரசன் சூத்திரனை பிராமணர் போன்ற உயர் சாதியினருக்கு பணிவிடை செய்யும்படி கட்டளிட வேண்டும். சூத்திரன் மறுத்தால் அவனை தண்டிக்க வேண்டும். மனுநூல் 8:410. 10வது பாயிண்ட். சூத்திரனுக்கு கூலி கொடுத்தோ கொடாமலோ பிராமணர் வேலை வாங்கலாம். மனுநூல் 8:413. கூலி கொடுத்து வேலை வாங்கலாம், கூலி கொடுக்காம கூட வேலை வாங்கலாம். 11. பிராமணன் சந்தேகமின்றி சூத்திரன் தேடிய பொருளை கைப்பற்றலாம். ஏனென்றால் அடிமையாகிய சூத்திரன் எவ்வித பொருளுக்கும் உரிமையாளனாக மாட்டான். மனுநூல் 8:417. 12. பிராமணனால் சூத்திர பெண்ணுக்கு பிள்ளை பிறந்தால் அப்பிள்ளைக்கு தந்தையின் சொத்தில் பங்கு இல்லை. மனுநூல் 8:455. பிராமணனுக்கும் ஒரு சூத்திர பெண்ணுக்கும் குழந்தை வரல, அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? சண்டாளன். பெண் குழந்தையாட்டா சண்டாடி. அந்த சண்டாளனுக்கோ சண்டாடிக்கோ தகப்பனான பிராமணனுடைய சொத்துல பங்கு கிடையாது. 13வது பாயிண்ட். சூத்திரன் பிராமணனை கையினாலும் தடியினாலும் அடித்தால் கையையும் சூத்திரன் பிராமணனை கையினாலும் தடியினால் அடித்தால் கையையும் உதைத்தால் காலையும் வெட்டிவிட வேண்டும். மனுநூல் 9:280. 11. 14. சூத்திரன் பிராமண சாதிக்குரியான பூநூல் முதலியதை அணிந்தால் அரசன் சூத்திரனின் அங்குகளை வெட்டிவிட வேண்டும். பூநூல் அணிந்தாலே அங்குகளை வெட்டிவிட வேண்டும். மனுநூல் 9:224. 15. சூத்திரன் பிராமண பொருளை அபகரித்தால்
சூத்திரனை சித்திரவதை செய்து கொல்ல வேண்டும். மனுநூல் 9:248. 14. சூத்திரன் பொருள் சம்பாதித்தால் அது அவனுடைய எஜமானாகிய பிராமணனுக்கு சேர வேண்டுமே தவிர சம்பாதித்தவனுக்கு சேராது. மனுநூல் 9:416. 17வது பாயிண்ட். பிராமணன் சாப்பிட்டு மீந்த எச்சில் உணவு, உடித்தி கிழித்த ஆடை, சாரமற்ற தானியம் இவைகளை பிராமணன் சூத்திரனுக்கு வாழ்வாதாரமாக கொடுக்க வேண்டும். மனுநூல் 10:125. 18வது பாயிண்ட். சூத்திரன் கட்டாயம் பிராமணருக்கு தொண்டூழியம் செய்ய வேண்டும். மனுநூல் 10:122. 19. சூத்திரன் தன்னால் பொருள் திரட்ட முடியும் போது அவ்வாறு திரட்டி செல்வம் சேர்க்கக்கூடாது. ஏனெனில் செல்வந்தனான சூத்திரன் பிராமணனுக்கு துன்பம் தருகிறான். மனுநூல் 10:129. 20. செல்வம் உள்ள சூத்திரன் வீட்டில் சிறிதும் தயங்காமலும் கேளாமலும் பலாத்காரத்தினாலும் கொள்ளையிடலாம். மனுநூல் 11:13. 21. படைப்பு பொருட்களில் உயிருள்ளவை சிறந்தவை, உயிருள்ளவற்றுள் அறிவுள்ளவை சிறந்தவை, அறிவுள்ளவற்றில் மனிதன் சிறந்தவன், மனிதருள் பிராமணர் சிறந்தவர். மனுநூல் 1:96. 22வது பாயிண்ட். பிராமணனை காப்பாற்றும் பொருட்டு பிராமணன் அல்லாதவரை கொல்வது பாவம் அல்ல. இதில் சத்திரியர் வந்துடுறாங்க, வைசியர் வந்துடுறாங்க, சூத்திரன் வந்துடுறாங்க. பிராமணனை காப்பாற்றும் பொருட்டு பிராமணன் அல்லாதவரை கொல்வது பாவம் அல்ல. மனுநூல் 8:143. 23. அரசன் பூமியிலிருந்து புதையல் கண்டெடுத்தால் அதில் பாதியை பிராமணருக்கு தானம் செய்து மீதியை அரசு கருவூலத்தில் சேர்க்க வேண்டும். மனுநூல் 8:38. 24வது பாயிண்ட் என்னன்னா, பிராமணன் எத்தகைய கொடிய பாவம் செய்தாலும் அவனை கொல்லக்கூடாது. அவன் தலையை மொட்டையடிப்பதே மரண தண்டனை. எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவத்தை செஞ்சா கூட அந்த தலையை மொட்டையடிக்கணும், மரண தண்டனை கொடுத்துடக்கூடாது. அந்த தலையை மொட்டையடிக்கிறதே மரண தண்டனைக்கு ஈக்குவல் சொல்றாங்க. தலையை மொட்டை அடிப்பதே மரண தண்டனையாகும், பிறருக்கு மரண தண்டனை விதிக்கணும். அதே தப்ப பிராமணன் அல்லாமல் செய்தால் அவங்க மரண தண்டனை கொடுத்துக்கணும். மனுநூல் 8:379. இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஏகரின் இறுதி தூதர் மகரிஷி அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். மக்கா வெற்றியின் போது மக்சூமி குலத்து பெண் ஒருத்தி, அந்த பெண் பேர் ஃபாத்திமா பின்த் அல் அஸ்வத், திருட்டு குற்றம் செய்தார். அது உயர்ந்த குலத்து பெண்ணாக கருதப்பட்ட அந்த பெண் திருடிட்டார். அவள் விஷயமாக குறைஷிகள் மிகவும் கவலைக்குள்ளாயினார். அவள் விஷயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் யார் பேசுவார்கள் என்று தமக்குள் பேசிக்கொண்டார். திருடினா கைவிட்டு தண்டனை இஸ்லாத்தை பொறுத்த பண்ணுங்க. அப்போ உயர்ந்த குலத்தை சேர்ந்தது ஃபாத்திமான்ற பெண்ணு திருடிட்டாங்க. கைவிட்டு தண்டனை கொடுத்தா கை வெட்டிடுவாங்களே. அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யாராவது போய் பேசி அந்த தண்டனையை குறைக்க சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஆலோசனை பண்ணுறாங்க. அவள் விஷயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் யார் பேசுவார்கள் என்று தமக்குள் பேசிக்கொண்டனர். அவர்களில் சிலர் அல்லாஹ்வின் தூதருடைய செல்ல பிள்ளையான உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர இதற்கு யாருக்கு துணிவு வரும் என்று கூறினர். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பரிந்துரை செய்யும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ள, அவ்வாறே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவள் விஷயமாக பேசினார்கள். அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள், அல்லாஹ்வின் தண்டனைகளில் ஒரு தண்டனையின் விஷயத்திலா அதை தளர்த்தும்படி என்னிடம் நீ பரிந்துரை செய்கிறாய் என்று கோபத்துடன் கேட்டுவிட்டு பிறகு எழுந்திருந்து உரை நிகழ்த்தினார்கள். பிறகு அவ்வுரையில், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அடிக்கப்பட்டதெல்லாம் அவர்களில் உயர் குலத்தவன் திருடிவிட்டால் அவர்கள் அவனை தண்டிக்காமல் விட்டு வந்தார்கள். அவர்களில் பலவீனமான பிரிவைச் சேர்ந்தவன் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனை அடித்து வந்தார்கள் என்பதால் தான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மதுவின் மகள் ஃபாத்திமா திருடிவிட்டிருந்தாலும் அவரின் கையையும் நான் துண்டித்திருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது அவங்க உயர் ஜாதியில் திருடினா குறைஞ்ச தண்டனை, பலகீனமான கீழ் ஜாதியில் கருதப்பட்டவங்க அவங்க திருடினா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். இதனால தான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அடித்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. இது சஹீஹ் புகாரியில் 3475வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத்தியாயம் 60 நபிமாரின் செய்தின்ற அந்த டைட்டில் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மனு தர்மத்துக்கு போகும். மனுநூல் பாயிண்ட் நம்பர் 25. எத்தகைய பாவம் செய்தாலும் பிராமணனை கொல்லாமலும் அவனது பொருளை கவர்ந்து கொள்ளாமலும் ஊரை விட்டு துரத்த வேண்டும்.
ஒரு கொஞ்சம் நாள் திறந்துட்டு திரும்ப வந்துடுவான். அப்போ அவனுக்கு தண்டனையும் கிடையாது, அவன் பொருளையும் அவனுக்கு பொருளையும் கவர்ந்து கொள்ள மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க, எத்தகைய பாவம் செய்தாலும் பிராமணனை கொல்லாமலும் அவன் பொருளை கவர்ந்து கொள்ளாமலும் ஊரை விட்டு துரத்த வேண்டுமா. 26வது பாயிண்ட், பிராமணனை கொல்வதை விட உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாவம் இல்லை. எனவே பிராமணனை கொல்வது பற்றி அரசு நினைக்கவே கூடாது. மனுநூல் 8வது அத்தியாயம் 381வது வருஷம். 27, இது ரொம்ப கொடுமையான பாயிண்ட் பாருங்க. 27, அறிவாளியாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் பிராமணனே மேலான தெய்வம். முட்டா பேராக இருந்தால் கூட பிராமணனே மேலான தெய்வம். மனுநூல் 9:317. இந்த இடத்துல இஸ்லாம் பற்றி பெரியார் என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு செய்தியை பார்ப்போம். அதாவது இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் அவங்க சொன்ன வாசகம் என்னன்னா, ஈவேரா பெரியார் அவர்கள், மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காத, தன்னை வணங்குவதற்கு காசு கேட்காத, பார்ப்பானின் காலில் விழச் சொல்லாத அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருந்தால் அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதில் எமக்கு எவ்வித தயக்கமும் இல்லை. இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நன்மருந்துனர். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அறிவாளியாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் பிராமணனே மேலான தெய்வம். அதனால தான் சொல்றார், பார்ப்பாரின் காலில் விழச் சொல்லாத அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருந்தால் அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதில் எமக்கு எவ்வித தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டில இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு சொன்னார். இந்த கோபத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்க 28வது பாயிண்ட், ஒளியுள்ள தீ மயானத்தில் பிணத்தை எரித்தாலும் நிந்தனை இல்லாமல் எப்படி வேள்வியில் வளர்க்கப்படுகிறதோ அப்படியே பிராமணன் கெட்ட செயலில் ஈடுபட்டிருந்தாலும் வணங்கத்தக்கவன் மேலானவன். பிராமணன் தான் வணங்கத்தக்கவன். நம்ம இறுதி வகுத்திருக்காங்க இறைவன் சொல்லிக்காம வணக்கத்துக்கு நல்லா ஒருங்கிணைத்தவர் வேறு எவரும் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, பிராமணன் கேடுகட்டவனா இருந்தாலும் அவன் தான் வணங்கத்தக்க தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒளியுள்ள தீ, அதுக்கு ஓமானம் வேற, ஒளியுள்ள தீ மயானத்தில் பிணத்தை எரித்தாலும் நிந்தனை இல்லாமல் எப்படி வேள்வியில் வளர்க்கப்படுகிறதோ அப்படியே பிராமணன் கெட்ட செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் வணங்கத்தக்கவன் மேலானவன். மனுநூல் 9வது அத்தியாயத்தில் 318வது அந்த விஷயம். 29, பிறப்பினால் உயர்ந்த இடத்திலிருந்து தோன்றியதாலும் உயர்ந்த குலத்தாலும் வேதங்களை பிழையற கற்றுணர்ந்த அறிவினாலும் பூநூல் அணிந்துள்ள சிறப்பினாலும் பிராமணன் அனைத்து வர்ணத்தாருக்கும் தலைவனாக உள்ளான். மனுநூல் 10:3. 30, சூத்திரனுக்கு பிராமண பணிவிடை ஒன்றே பயன் தருவதாகும். அவன் பிராமணன் இல்லாத இடத்தில் சத்திரியனுக்கோ, சத்திரியன் இல்லாவிட்டால் வைசியனுக்கோ தொண்டு செய்ய வேண்டும். அதிகமான பசுக்களையும் செல்வங்களையும் வைத்திருக்கிறவன் பிராமணன் கேட்டு கொடுக்காவிட்டால் களவு செய்தாவது அல்லது பலாத்காரம் செய்தாவது பிராமணன் எடுத்துக்கொள்ளலாம். சூத்திரன் நிறைய பசு மாடு வச்சிருக்கான், நிறைய செல்வம் வச்சிருக்காங்கன்னா அவனை கேட்க வேண்டியது. அது பிராமணன் கேட்டு கொடுக்காவிட்டால் களவு செய்தாது, திருடியாவது அல்லது பலாத்காரம் செய்தாவது பிராமணன் எடுத்துக்கொள்ளலாம். மனுநூல் 11:12. 31வது பாயிண்ட், திருடிய பிராமணனை தண்டிக்கக்கூடாது. மனுநூல் 11:20. 32வது பாயிண்ட், பெண்களையும் சூத்திரர்களையும் கொல்வது மிகவும் சிறிய பாவமாகும். இதில் மனுநூல் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிராமண பெண்களும் சூத்திரச்சிகளே அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இது அந்த செய்தியை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்டை கவனிங்க. மனுநூல் சொல்றது 32வது பாயிண்ட் என்னன்னா, பெண்களையும் சூத்திரரையும் கொல்வது மிகவும் சிறிய பாவமாகும். மனுநூல் 11:66. இவங்க தான் பெண்களுக்கு சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்த சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மனு தர்மத்தில் என்ன போட்டிருக்கு, பெண்களையும் சூத்திரரையும் கொள்வது மிக சிறிய பாவமாகும். மனுநூல் 11:66. 33வது பாயிண்ட், ரொம்ப கொடுமையான பாயிண்ட் பாருங்க. ஒரு பிராமணன் தவளையை கொண்டால் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் எதுவோ அதைத்தான் சூத்திரனை கொண்டால் செய்ய வேண்டும். ஒரு பிராமணன் சூத்திரனை கொண்டான்னா, ஒரு தவளை ஒரு பிராமணன் கொண்டானா என்ன செய்வானோ அந்த மாதிரி தான் ஒரு சூத்திரனை கொண்டாலும் செய்யணும். அது மனுநூல் 11:131. இவ்வளவு பாயிண்ட் சொல்றேன். இன்று அவர்கள் பின்பற்றும் இந்துத்துவத்தின் புனித நூலாகிய மனுநூல் கூறுகிறது. பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இறந்து போனார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் சொன்னதாக அகத்தியன் பாஸ்டர், அது கிறிஸ்தவ பாஸ்டர் அகத்தியன் இருக்காரு இல்லையா, அவர் நிறைய வீடியோலாம் வெளியிடுவார். அவர் சொல்றார், அவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி சங்கராச்சாரியர் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன விஷயமா, எத்தனை கோடி இந்துக்கள் கிறிஸ்தவராக மாறினாலும் அவர்கள் அங்கும் நம்முடைய
கிறிஸ்தவங்கள் ஆனால் கூட அங்கே போயினாலும் நம்முடையவர்களே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் அங்கும் நாம் உருவாக்கிய நம்முடைய ஜாதி பாகுபாட்டு கொள்கையை நம்மை விட தரமாக கடைபிடிக்கிறார்கள். கிறிஸ்டினா கூட இப்போ இந்துக்கள் ஜாதி பாகுபாட்டை கடைபிடிக்கிறத விட தரமாக அங்கே போய் கிறிஸ்தவ ஆன பிறகு கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு வேகமாக நம்மை விட்டு ஓடினாலும் நம் வேலிக்குள்ளேயே ஓடுகிறார்கள். இயேசுவின் சீடர்களின் பெரும்பான்மையானவர்கள் எனது மறைமுக சீடர்களே. காஞ்சி சங்கராச்சாரியர் சொன்னதாக அகத்தியன் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது எவ்வளவு அடாவடியான ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு, அதாவது மகா பாவிகளை கொண்டு மகா பாவிகளுக்கு சாதகமாக எழுதப்பட்டது தான் இந்த மனு தர்மம். இதுக்கும் வேதத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதி வேதம் திருக்குறான்ல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள ஷைத்தான் எழுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குறான்ல 4வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான். அன்னீசான்ற அத்தியாயத்தில் 1வது வசனம் இறைவன் கூறுகிறான், மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தான். ஆகவே அல்லாஹுக்கே பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கே பயந்து கொள்ளுங்கள். தமிழுடைய இறைவன், இங்கிலீஷில் காட், அடிமல் அல்லானாலும் இறைவனாலும் காட்னாலும் சேம் மீனிங் தான். அவன் இறைவன் சொல்றான், ஆகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அந்த இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்காங்க. அதாவது என்ன விஷயம்னா, ஒரே ஆள் ஒரே பணியில் தான் அந்த மாதிரி சமுதாயத்தை படித்தேன், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உயர்ந்ததாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனா கிடையாது. யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன்றது அடுத்த வசனத்தில் இறைவனை தெளிவுபடுத்துறான் பாருங்க. இவங்க சொன்ன மாதிரி கடவுளுடைய முகத்திலிருந்து பிறந்தார், நெஞ்சிலிருந்து பிறந்தார், தொடையிலிருந்து பிறந்தா, காலிலிருந்து பிறந்தா அப்படின்ற அந்த இதெல்லாம் கட்டுக்கதை கப்சா அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அயோக்கியர்களுக்கு அயோக்கியர்களுக்கு சாதமாக எழுதப்பட்டதான் இந்த மனு தர்மம் அல்லது சனாதன தர்மம். அயோக்கியத்தனம், வடிகட்டின அயோக்கியத்தனம். அது இறைவனுக்கும் இறைவனுடைய வேதத்துக்கும் இவங்க சொல்ற சனாதன தர்மத்துக்கு மனு நூலுக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்றத மக்கள் உணர வேண்டும். திருக்குறான்ல 49வது அத்தியாயத்தில் 13வது சொல்லி காமிக்கிறான், மனிதர்களே மனித சமுதாயத்தை பற்றி சொன்னான். அதில் இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், நாத்திகள் இருக்காங்க, எல்லா மனிதரை பார்த்தும் இறைவன் சொல்லி காமிக்கிறான், மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம். பின்னர் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். கிளை கோத்திரம் தான் ஜாதி மதம் கிடையாது. இப்போ இன்னாருடைய வம்சத்தார், அதாவது அவருடைய மகன்கள் பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்த குறைஷ் அந்த அரபு தேசத்தில் இந்த வம்சம்னு அந்த அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸை வச்சு அந்த அவங்க பேரை வச்சு சொல்லுவாங்க. இந்த கிளையினர் அந்த கிளையினர் சொல்லுவாங்க. அதை தான் குலங்கோத்திரம் சொல்லாமல் இங்குள்ள ஜாதி மதத்தை நினைக்கக்கூடாது. ஜாதி மதம்லாம் கிடையாது இஷ்டத்தில். அதாவது மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். பின்னர் ஒருவரை மற்றவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலென்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு இல்லை. மேலென்று பெருமை, அதாவது எனினும் உங்களில் எவர் இறை எச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அந்த ஏகையரின் அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியுடையவர். யாருக்கு இறையச்சம், இறைவனை பற்றிய பயம், அந்த பயபக்தி யாருக்கு இருக்குதோ அவன் தான் உண்மையில உயர்ந்த ஜாதின்ற வார்த்தை பயன்படுத்தல, அவர் தான் மிக்க கண்ணியமானவர் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஏகையரின் அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியுடைய யாரெனில் யாருக்கு இறையச்சம், இறைவனை பற்றிய பயம் அதிகமாக உள்ளதோ அப்போ நியாயமாக நடந்துகிறார். அவர் தான் மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனும் நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். இது திருக்குறான்ல அகில உலக மக்களுக்கு இது ஒரு நல்லறிய வேறுங்க. ஆனால் இதை படித்து பாருங்க. முன்னோர்கள் எழுதிய இது போன்ற கட்டுக்கதைகளை புறந்தள்ளிவிட்டு சத்திய கலிமாவை அஷது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சத்திய கலிமாவில் முடிந்து பிராமணர் உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இந்த சத்திய கலிமாவை ஏற்று முஸ்லீமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் முஸ்லீமாக மரணித்து மறுமேல் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வினால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் போகுமாறு செய்யப்பட வேண்டும் என்ற துஆவுடன் அந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.